ஹாய் ஆல், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி அண்ட் உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக டீயும் போட்டு குடிச்சிட்டேன். எப்போ பூரி சாப்பிட்டாலும் நான் டீ குடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு பூரி வந்து அவ்வளோவா பிடிக்காது. அது ஒரு மாதிரி எனக்கு ஆயில் ஐட்டம் சாப்பிட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பூரி சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ஒரு ஸ்ட்ராங்காக இஞ்சி அண்ட் ஏலக்காய் ஆட் பண்ணி டீ குடிச்சிருவேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன், ராகி ஸ்ப்ரவுட் பண்ண வச்சேன். அது ஒரு 2 டேஸில் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆகி வந்துருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் ஸ்மெல் வந்துருந்துச்சு. ஏன்னா அதை ஓப்பன் ஏரில் விடாமல் நான் ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி எடுத்தோன்னே சரியாயிடுச்சு. ஆஃப்டர்நூன் போல் என் பையனுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணியிருந்தேன். கேரட்டும் பீஸும் போட்டு ஒரு ரைஸ் மாதிரி மேஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். சைட் பை சைட் ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஈவினிங் போல் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரி வந்து பேக் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஈஸியாக அங்கே ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கான ஈவினிங் ஸ்நாக்கை வந்து பொமோகிரானட் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆல்ரெடி ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி துணி மடிக்காமல் வச்சுருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். ஒரு வழியாக இந்த வீக்கெண்டு வந்து அதை மடித்து பீரோவில் வந்து அடுக்குனதுக்கப்புறமா தான் 2 பேருக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. சைட் பை சைடு என் பையனும் வந்து ரொம்ப இப்போ சேட்டை பண்ண ஆரம்பித்ததுனால அவனையும் வந்து ரொம்ப மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போ வெளியில் போனாலும் என் பையனுக்கு வந்து எந்த ஃபுட்டு அவன் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவானோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து வெளியில் போய் மல்லி கட்டிகிட்டு இருக்க முடியாது அவன்கிட்ட. இன்னைக்கு லஞ்சாக புளி சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கன் வத்தல் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.